ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரும்புகிற விஷயம் பார்த்தீங்கன்னா மதிக்கும் தெரிஞ்சிருது. மலருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா மதி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மலர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கார்த்தி வந்தால் கொஞ்சம் கூட யாரும் மதிக்கிறதில்ல, அடிக்கிறாங்க. மதிக்காததால உன்னை கல்யாணம் பண்ணி எப்படி நீ அவனோட சந்தோஷமாக வாழ போகிற சொல்லு. நீ விட்டுட்டு அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு. இல்லை நீ வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கின்னு 2 பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்து சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா மதி பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மலர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வராங்க. என்ன மதி காலையிலே கிச்சனுக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நீங்கள் அதுக்கு போவீங்களே, நீங்கள் போகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேலையை முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மலர் பார்த்தீங்கன்னா இல்லை மதியம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு தான், நான் லேட்டாக தான் போவேன், நானே பார்த்துருப்பேன்ல வேலை அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் உங்கள் அம்மா வீட்டு ஃபங்க்ஷனில் நீங்கள் வேலையோட போய் நிற்கலாம்ல, கரெக்டாக 3 ஃபங்க்ஷன்னா 2 மணிக்கு தான் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு கிளம்புங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை நீங்கள் ஒரு 10 10:30க்குள்ளே கிளம்பிடுங்க, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. என்ன மதி சொல்கிற நீ, இதை அத்தைக்கு தெரிஞ்ச அத்தை என்ன சும்மாவா இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. இப்போ என்ன அவங்க கிட்ட தானே பேசணும், வா நான் பேசுகிறேன், நான் பார்த்துக்கிறேன் இருக்கிற வேலையெல்லாம் சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் வாங்க அப்படின்ட்டாங்க. இல்லை இல்லை மதியம் அவங்க ஒரு டைம் சொல்லிட்டா சொன்னது தான், நம்ம போய் திரும்ப திரும்ப நின்றாலே நம்மளை தான் அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வராங்க. அங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அண்ணி நீங்கள் எப்போ கிளம்புறீங்க அப்படின்றாங்க. அவங்க ஒரு 10 10:30 கிளம்பிடுவாங்க அப்படின்றாங்க. ஸ்ருதி உடனே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மதிக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலருக்கு தெரியாது. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு மதி, இவ ஸ்ருதியை விரும்புகிறாளாம், ஆனால் இந்த வீட்டில் எல்லாம் ஒத்துக்குவாங்களா சொல்லு. ஏற்கனவே எங்கள் அம்மா வீட்டுன்னு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் தம்பியை ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்ருதியை போய் எப்படி கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சொல்லு. இவ தேவையில்லாத ஆசையை வளர்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. இதை கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஏங்க அந்த மாதிரி பேசுகிறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கு பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு எக்ஸாம்பிளுக்கு என்னவே எடுத்துக்குவீங்களா. எங்கள் அப்பா அம்மா கட்டாயத்தால் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கினேன், நாங்கள் என்ன சந்தோஷமாக இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிக்காமல் அவங்கவுங்க பாட்டுக்கு தானே இருக்கோம். அதே மாதிரி ஸ்ருதியோட வாழ்க்கையும் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சா அந்த மாதிரி தானே இருக்க போகிறாங்க. வேணுன்னா நான் உங்கள் மச்சினர்கிட்ட பேசவா, நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசவா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை மதி வேண்டாம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஒரே டைம் தானே அண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டாங்க. பார்த்தியா அவளே சொல்கிறா, ஆனால் என்னோட தம்பி இந்த வீட்டுக்கு வந்தாவே ஒரு கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படி ஸ்ருதியை நம்ம கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம். இதெல்லாம் நடக்காத விஷயம் மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் ரெடியாக போகிறாங்க. அப்போ ரெடி ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை எங்கள் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறத சொல்லியிருந்தல அப்படின்றாங்க. அதுக்கு தான் ஈவினிங் தானே போக சொன்னேன், எதுக்கு இந்த டைமுக்கெல்லாம் கிளம்புற அப்படின்றாங்க. இல்லை அத்தை வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் மதி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. ஏய் அவள் பார்க்குற வேலையை அவன் நீ சொல்கிற அப்படின்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா ஏன் நான் பார்க்க மாட்டேன், அன்னைக்கு நான் தான் சமைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை அத்தை அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன்ல, என்னென்ன ரெசிபி அப்படின்னு மட்டும் நான் சொல்லியிருந்தேன், மதி சமைச்சிருந்தால அதை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. ஐயோ இவ செய்கிற சாப்பாடெல்லாம் எங்களால் சாப்பிட முடியாது, நீ இப்போ என்ன பண்ணுற ஒரு 2 2:30 கிளம்பு, போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சையும் ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா இல்லை அத்தை மதி தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கால, நான் கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அழுந்துகிட்டே இருக்காங்க. அப்போ மதி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அவங்க பொண்ணு பார்க்க தானே போகிறாங்க, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கார்த்தி சொன்னால் தானே கல்யாணம் நடக்கும், அது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பார்க்கலாம், அந்த பொண்ணை கார்த்திக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் பேசுகிறோம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மதியும் மலரும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுருதியும் பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கிறாங்க. மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கால் பண்ணிடுறாங்க. சரி அம்மா சும்மா இருந்திருக்க மாட்டாங்களே மலர் அப்படின்றாங்க. அதெல்லாம் மதி சமாளிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. மதி நம்ம விஷயத்துக்காக அதிகமாக கெட்ட பேர் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் சொல்கிறாங்க. சரி மலரை நீ போயிட்டு கால் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. இல்லைங்க இந்த விஷயம் வீட்டில் அத்தைக்கு தெரிஞ்சால் சும்மாவா இருக்க போகிறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட மலரே, நீ போயிட்டு கால் பண்ணு அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் ஃபோனை வச்சிடறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க
அவங்க அம்மாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னக்கா 3 மணிக்கு தான் நம்ம கிளம்ப போறோம். இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "டேய் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தட்டுல வைக்க" அப்படின்றாங்க. உடனே மலரோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஆமாடி இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னா எனக்கு தெரியாதும்மா நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தான். நானும் போலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதி தான் சொன்னா. இங்கேருந்து என்ன பண்ண போறீங்க? நான் இருக்கிற வேலைய பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போங்க" அப்படின்னு சொன்னாங்க. "அதனால தானம்மா நான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா, "அக்கா காலையில சமைச்சது ஒண்ணும் பிடிக்கலக்கா. அம்மா இப்ப வர வர ஒழுங்காவே சமைக்க மாட்றாங்கக்கா. நீங்க போய் ஏதாச்சும் செஞ்சு குடுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க. உடனே மலரோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏய் அவளே அங்க கிச்சன்ல இருந்துட்டு தான் வந்திருப்பா. ஏன்டா இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா சொல்ற? அங்க அவ்வளோ பேருக்கு நான் செய்யும்போது, இங்க கார்த்திக் ஒண்டிக்கு நான் செய்ய மாட்டேனா? இரும்மா நான் செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தீங்கன்னா சமைச்சுட்டு வராங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பொண்ணோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜுக்கு கால் பண்றாங்க மலரு. கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. "என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க?" அப்படின்றாங்க. "அதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல ஷார்ப்பா வந்துருவேன்னு சொல்லிட்டு." "சரி கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. பொண்ணையும் போய் பார்க்குறாங்க. அப்ப பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா, "மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொண்ணும் பார்த்தீங்கன்னா, "பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! பொண்ணு பிடிக்காது அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுதே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரி நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு தனியா பேசுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க உங்க வீட்ல என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன். ஆனா எங்க அம்மாவோட கட்டாயத்தால தான் நான் உங்க பொண்ணு பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க. இத கேட்ட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! எங்க வீட்லயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். நீங்களே சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கேட்குறாங்க, "பொண்ணு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா, எதுவும் சொல்லாத அமைதியாவே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பார்த்தீங்கன்னா, மலர்கிட்ட, "அக்கா அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "டேய் ஏன்டா என்னடா ஆச்சு?" அப்படின்றாங்க. "நான் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிய தான் லவ் பண்றேன். ஆனா வீட்ல எப்படி சொல்றதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அதான் ஸ்ருதிய குடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியலக்கா. எப்படி நான் பேசுறதுன்னு தெரியல. அதனால தான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருந்தேன்க்கா" அப்படின்றாங்க. "டேய் ஏன்டா இத போறதுக்கு முன்ன சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்றாங்க. "இல்லக்கா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடும். அத வச்சு நம்ம அந்த கல்யாணம் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்ல சொல்லுது நீங்களே சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்லி, "அதனால தான்க்கா இப்ப நான் சொல்றேன்" அப்படின்றாங்க. "டேய் நீ இந்த மாரி சொல்ற? ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, உன்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாடா" அப்படின்றாங்க. "உண்மையாவாக்கா சொல்றாங்க?" அப்படின்றாங்க. "ஆமாடா. இதெல்லாம் நடக்குமாடா? எங்க வீட்ல இதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்களாடா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏன் மலர் ஒத்துக்க மாட்டாங்க? நான் இருக்கேன்ல. ஸ்ருதிக்கு கார்த்திய பிடிச்சிருக்கு. கார்த்திக்கு ஸ்ருதிய பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நான் பேசுறேன் வீட்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரி வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ராகவன் கிட்ட "ஸ்ருதிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். இந்தாங்க ஃபோட்டோ" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே மதி கிட்ட ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அழுறாங்க. "என்ன அண்ணி இதெல்லாம்" அப்படின்ட்டு. "நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. அமைதியா இரு பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. காட்டிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜும் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்ருதிக்கு பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "ஸ்ருதிக்கு பிடிச்சா மட்டும் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்" அப்படின்றாங்க. ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க தான் பிடிச்சிருக்கு. கார்த்திக்கு ஸ்ருதிய பிடிச்சிருக்கு. நம்ம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, "ஆமா நான் கார்த்திக்க தான் லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிய பலார்ன்னு அடைஞ்சிடுறாங்க. இத பார்த்து பாக்கியராஜும் கோவப்படுறாங்க. அப்ப சுரேஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா இது? எதுக்கு நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப ஸ்ருதிய அடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் அவ கார்த்திக்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாடா" அப்படின்றாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, மதி சுரேஷ் கிட்ட பேசியிருப்பாங்க. நம்ம பிடிக்காத கல்யாணம் பண்ணி நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி தெரியும்ல. அதே மாரி ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த மாரி வாழ்க்கைய வாழ முடியுமா? அவளுக்கு தான் கார்த்திக்க பிடிச்சிருக்குல்ல. கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்னத நினைச்சு பார்த்த சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "இப்ப என்னவே எடுத்துக்கங்க மாமா. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் சந்தோஷமாவும் இருக்க போறேன். அந்த மாரி ஸ்ருதியோட வாழ்க்கைய நம்ம கெடுக்கணுமா என்ன? அவளுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணி வச்சா ஸ்ருதி சந்தோஷமா இருக்க போறாள்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.